ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம விமென் குக்கோட மாயக்காதலன் எபிசோட் 5 தாண்டா பார்க்க போகிறோம். எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ணிங்க. நிறைய பேர் என்ன திட்டவும் செஞ்சிட்டிங்க, போட மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு கண்டினியூஸாக பார்க்கலாண்டா. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னில் என்னை தொலைத்தேன், நெக்ஸ்ட்டு வேம்பியர், அதுக்கப்புறம் விமென் குக்கோட மாயக்காதலன். இது மூணுமே 1 by 1 பார்த்துட்டு வரலாம். ஒன் வீக்கு 2 வீடியோஸ் அந்த மாதிரி அப்லோட் ஆகும்டா. ஸோ இதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ண வேணாம். எப்படியா இருந்தாலும் ஒன்னில் என்னை தொலைத்தேன் ஒரு 10 or 12 எபிசோட் தான் வரும். ஸோ அது ஃபாஸ்ட்டாக முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இதை வேம்பியரும் மாயக்காதலனும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அப்புறம் நான் வெளியே இங்கே கொஞ்சம் என்ன சொல்கிறது, திருவிழாடா, எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி போன எபிசோடை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோட் புரியும். ஏன்னா 3 வீக் ஆகிடுச்சு இல்லையா, அதுக்கு தான். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. என்னாச்சு? இன்னும் டயாங் வரவே இல்லை. எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்கே. ஜிமின், டயாங்க்கு எதுவும் ஆகாதில்ல? கண்டிப்பாக ஆகாது. சரி, ஓகே, நம்ம கால் பண்ணி பார்க்கலாமா? நேற்று டயாங் நம்பர் கொடுத்தானே, நான் கூட சேவ் பண்ணி வச்சுருக்கேன்ல. அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் தான் ஃபோன் எடுத்து டயாங் கால் பண்ணுறான். இப்போ டயாங் அவங்க அப்பா பக்கத்தில் இருக்கனால அவன் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். ஜிமின் ஒரு 3 or 4 டைம்ஸ் கால் பண்ணியிருப்பான். பட் டயாங் அட்டன் பண்ணியிருக்கவும் மாட்டான், கட் பண்ணி விட்டுருக்கவும் மாட்டான். சைலண்டில் போட்டு அந்த ஃபோன் பார்ப்பான் ஜிமின் கால் பண்ணுறான்ட்டு, பட் அட்டன் பண்ண மாட்டான். இப்போ அவங்க அப்பா பேசி முடிச்சிடுறாங்க. சரிங்கப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கிளம்பி வந்துட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் வெளியே அவுட் சைடில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் கேட் கிட்ட. இப்போ அங்கே டயாங் தான், என்ன ஜிமின் 4 டைம்ஸ் கால் பண்ணியிருக்கான், சரி ஓகே என்னன்னு கேட்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ டயாங் கால் பண்ணுறான். இப்போ ஜிமின் அட்டன் பண்ணிவிட்டு, டயாங் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எங்கே இருக்க? இன்னும் நீ வரவே இல்லை. இன்றைக்கி நீ வரியா இல்லை அங்கேயே ஸ்டே பண்ண போறியா? இல்லை ஜிமின், வந்துட்டுருக்கேன் அப்படி சொல்கிறப்ப இப்போ ஜிமின் பக்கத்தில் ஒரு கழுகோட சவுண்டு கேட்குது. இப்போ ஜிமின் தான், கழுகா அப்படி சொல்லிட்டு திரும்புகிறான். இது டயாங்கும் கேட்குது. இப்போ டயாங் தான், ஜிமின் எங்கே இருக்க? நானா? நீ வருவேன்னு சொல்லிட்டு நீ வருவேன்னு சொல்லிட்டு கேட் கிட்ட, வெளியே அவுட் சைடில் கேட் கிட்ட நிற்கிற. ஜிமின், உனக்கு அறிவே இல்லையா? எதுக்கு இப்போ அங்கே வந்து நிற்கிற? இப்போ நீ ஃபாஸ்ட்டாக உள்ளே போ, எனக்கு தெரியாது. இப்போ சேஃபாக உள்ளே போயிட்டு என்னோடய ரூமுக்கு போ ஜிமின், ஃபாஸ்ட்டாக போ. என்னாச்சு டயாங்? ஜிமின், அங்கே கழுகு சவுண்ட் கேட்குதா? ஆமாம் கேட்குது. ப்ளீஸ் ஜிமின், இப்போ அங்கே இருக்காத, நான் சொன்னால் கேளு, உள்ளே போ ப்ளீஸ் ஜிமின் அப்படி சொல்கிறப்ப இப்போ அங்கே ஜேகே தான் வரான். ஏய் ஜிமின், என்ன பண்ணுற? ஜேகே, அது வந்து டயாங் கிட்ட ஃபோன் பேசிகிட்ருக்கேன். என்ன, டயாங் வரலையாம்மா? இல்லை, வந்துட்டுருக்கானா? சரி வா, உள்ளே வா அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜேகே தான் ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறான். ஒரு நிமிஷம் இருங்க ஜேகே அப்படி சொல்லிவிட்டு, டயாங் வந்துடுவல்ல? எனக்கு பயமாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன், நீ இப்போ போ. ஒரு 5 minutesல நான் வீட்டில் இருப்பேன். 5 minutesல வந்துடுவியா? ஆமாம், நான் ஒரு 5 minutesல வந்துடுவேன். கிட்ட வந்துட்டேன். அவன் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். வேணா, உள்ளே போன்னு. சரி ஓகே டயாங் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் தான் லைனை கட் பண்ணுறான். இப்போ எங்கள் டயாங் தான் அப்படியே கழுகா மாதிரி வந்துட்டுருக்கான். இப்போ எங்கள் ஜேகே தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அந்த கழுகு தான் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் பக்கத்தில் வந்துட்டு கிட்ட, அப்படியே என்ன சொல்கிறது, ஹைட்டாக வந்தது அப்படி கிட்ட, 2 பேர் கிட்ட, ஃபேஸ் கிட்ட வந்துட்டு அப்படியே பறந்து போகுது. இப்போ ஜேகே தான் பார்க்குறான், என்ன இந்த கழுகு இப்படி பறந்து போகுது? தெரியல ஜேகே, நம்ம உள்ளே போகலாமா அப்படி சொல்லி ஜிமின் தான் ஜேகேவோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறான். இப்போ ஜேகே தான், சரி ஓகே அவன் பயப்படுறான் போல் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜேகே தான் உள்ளே கூட்டிகிட்டு வரான். இப்போ ஜிமின் தான், தேங்க்யூ ஸோ மச், நான் ரூமுக்கு போகிறேன். என்னாச்சு ஜிமின், ஒரு மாதிரி பேசுகிறேன்? அது வந்து ஒன்றும் இல்லை, நான் ரூமுக்கு போகிறேன் ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகலான்னு போகிறேன். இப்போ ஜேகே தான், ஜிமின் சொல்லுங்கள் ஜேகே, நீ 1 monthக்கு அப்புறம் ஜேகே ப்ளீஸ், எனக்கு ஹெட் பெயினாக இருக்குது, இப்போ எதையும் பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, பேசாதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் தான் ஃபர்ஸ்ட்டாக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். இப்போ ஜேகே தான் ஜிமின் போகிறத பார்த்துட்ருக்கான். இப்போ ஒரு மெய்ட் தான், ஜேகே தம்பி சொல்லுங்கள் என்ன வேணும்? இல்லை தம்பி, நாளைக்கு சார்லாம் வராங்களாமே? ஆமாம், நாளைக்கு அப்போல்லாம் வராங்க.
நாளைக்கு என்ன ஃபுட் செய்கிறது தம்பி? அதுவா அப்படி சொல்லி ஜேகே அந்த பக்கம் திரும்பி பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் அவனோட டோரை ஓப்பன் பண்ணுறான். கரெக்டாக அந்த ஜன்னல் கிட்ட அந்த கழுகு இருக்குது. இதை பார்த்த உடனே ஜிமினுக்கு அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் வீக் ஆகிட்ருக்கோம். இந்த டைமில் நம்ம இந்த ரூமில் போயிட்டு அந்த கழுகோட ஃபைட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அந்த டோரை ஃபாஸ்ட்டாக லாக் பண்ணிவிட்டு டக்குன்னு டேவோட ரூமை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ ஜிமின் உள்ளே போயிடுறான். பார்த்தா டேவோட விண்டோ எல்லாமே லாக்கில் இருக்குது. இப்போ ஜிமின் தான் டேவோட பெட்டில் போயிட்டு உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. இப்போ ஜேகே அந்த மெய்ட் கிட்டே பேசுகிறப்ப இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. இப்போ ஜேகே தான், இருங்க நான் போய் பார்க்குறேன். இல்லை தம்பி நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஜேகே தான், யார்? அதுவா, டயாங் தம்பி வந்திருக்காங்க. ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ மெய்டு வந்துடுறாங்க. இப்போ டயாங் தான் உள்ளே வந்து டோரை லாக் பண்ணுறான். இப்போ ஜேகே தான், என்ன டயாங் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, லேட் ஆகும்னு நினச்சேன். இல்லை நான் பஸ்ஸில் தான் வந்துட்டு இருந்தேன், அதான் 5 மினிட்ஸில் வருவேன்னு சொன்னேன்ல. சரி ஓகே சாப்பிட்றியா டயாங்? இல்லை சாப்பிட்டு தான் வந்தேன் ஜேகே, நான் ரூமுக்கு போகிறேன். ஓகே, என்ன ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? இல்லை ஒன்றும் இல்லை, ஜிமின் அவனோட ரூமுக்கு போயிட்டான். ஓ அப்படியா, சரி ஓகே நான் போகிறேன். இப்போ ஜேகே ரிட்டன் அந்த மெய்ட் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த மெய்ட் தான், சரி தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜேகே வந்து நாளைக்கு என்னென்ன அரேஞ்ச் பண்ணலாம் அப்படி சொல்லி அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ டயாங் தான் நேராக ஜிமின் ரூமை ஓப்பன் பண்ணுறான். யாருமே இல்லை அந்த இடத்துல, அந்த கழுகு கூட இல்லை. இப்போ டயாங் தான், சரி ஓகே அவன் என்னோடய ரூமில் தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் அவனோட ரூமை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஜிமின். இப்போ ஜிமின் தான் அவ்வளோ டயர்டாக படுத்துட்ருக்காரு. டே இதை பார்த்துட்டு மெதுவாக டோரை லாக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வரான். இப்போ உள்ளே வந்துட்டு ஜிமினை பார்க்குறான். ஜிமின் ரொம்ப டயர்டாக இருக்கியா? உன்னோட பவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது தானே? இன்றைக்கி 1 டே தான். இன்றைக்கி நைட் 12 o'clockலேருந்து நெக்ஸ்ட் டே நைட் 12 o'clock வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். நாளைக்கு காலேஜ் எதுவும் போவேனா, நான் இருக்கேன் உன் கூட அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. இப்போ ஜிமினுக்கு அது ஃபீல் ஆகுது. இப்போ ஜிமின் தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறான், லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணுறான். இப்போ டயாங் தான் டக்குன்னு எழுந்திரிச்சு நின்றுட்டு, ஜிமின் டயாங் வந்துட்டியா அப்படி சொல்லி ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சு டயாங்கை டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ டயாங் தான், என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுற? டயாங் வந்துட்டல, என்னை விட்டு போக மாட்டல, எனக்கு பயமாக இருக்குது டயாங், என்னை விட்டு எங்கே போன நீ? அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ லேட்டாக வர? என்னாச்சு? உன்னோட அம்மாவுக்கு எல்லாம் ஓகே தானே? ஒரு நிமிஷம் ஒரு கேள்வியாக கேளு, நான் ஆன்சர் பண்ணுறேன் சரியா? எதுக்கு இவ்வளோ லிஸ்ட் வைக்கிற? இது வந்து டயாங், நீ ஓகே தானே? நான் ஓகே தான், அம்மாவும் நல்லா இருக்காங்க. போய் அங்கிளை பார்த்துட்டு வந்தேன், அவங்களும் அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் நான் அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான்டா. என்னாச்சு, ரொம்ப பயந்துட்டியா? ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு. எனக்கு என்ன ஆக போகுது, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா, நல்லா இருக்கியா? என்னை பாரு அப்படி சொல்லி ஜிமின் தான் டயாங்கோட ஃபேஸை பிடிச்சி ஜிமினை பார்க்க வைக்கிறான். இப்போ டயாங் ஜிமினை பார்க்குறான். இப்போ 2 பேரோட ஐஸ்லேயும் டியர்ஸ் வருது. இப்போ ஜிமின் தான், டயாங் இதுக்கு உன்னோட ஐஸில் இவ்வளோ டியர்ஸ்? உனக்கும் தான் ஜிமின் அப்படி சொல்லி டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டயாங் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? டயாங் அது வந்து அப்படின்றப்ப இப்போ டயாங்கோட விண்டோவை தான் ஒரு கழுகு வந்து அந்த விண்டோவை வந்து இந்த கிளாஸை வந்து தட்டும் பார்த்தீங்களா பறவைங்க, அந்த மாதிரி அதோட காலெல்லாம் அந்த விண்டோவை ஒரு மாதிரி தட்டுது. இப்போ இங்கே ஜிமின் தான், டயாங் என்ன அது ஒன்றும் இல்லை ஜிமின், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான், நீ என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆகலையா? ஆகணும், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் ஜிமினை உள்ளே அனுப்புகிறான். இப்போ ஜிமின் தான் உள்ளே போயிட்டு, சரி நம்ம டவல் எடுக்கல அப்படி சொல்லிட்டு டவல் எடுக்கலான்னு மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணுறான். இப்போ டயாங் ஒரு கழுகாக மாறுறான். இதை ஜிமின் பார்த்துடுறான். டயாங் நீ ஒரு கழுகா? என்ன, இது என்னால் நம்ப முடியல. அப்போ சுகா சொன்ன அந்த பர்சன் நீ தானா அப்படி சொல்லி ஜிமின் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த விண்டோ ஓப்பன் பண்ணோன்னே இன்னொரு கழுகு வருது. இப்போ ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ டயாங் தான் அந்த கழுகு கூட சண்டை போடுறதுக்காக இப்போ அந்த கழுகை கூட்டிகிட்டு வெளியே போகிறான். இப்போ ஜிமினும் விண்டோ கிட்ட வந்து பார்க்குறான். செம்ம ஃபைட் அந்த 2 கழுகுக்குமே. இப்போ
டயாங்கும் மனுஷ உருவத்துக்கு மாறுறான். இப்போ அந்த பர்சனும் மனுஷனாக மாறுறாங்க. அதாவது நம்ம மெக் தான் மனுஷனாக மாறுறான். இதை டயாங் பார்த்துட்டு, ஏய் எவ்வளோ சொல்கிறேன் ஜிமின் கிட்ட வராதுன்ட்டு, ஆனால் நீ அதை கேட்குறியா? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஜிமினை பார்த்துக்க நான் இருக்கேன். ஏய் டயாங், உனக்கும் ஜிமின் எதிரி தாண்டா. நம்ம கழுகுக்கு எப்போவுமே எதிரி பாம்பு தான், தெரியுமா? எனக்கு தெரியும். ஆனால் ஜிமினுக்கு நான் எப்போவுமே எதிரியாக இருக்க மாட்டேன். நீ என்ன வேணால் பண்ணு, என்னை தாண்டி உன்னால் ஜிமினை தொட முடியாது அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் அப்படியே கழுகாக மாறி அப்படியே மெக்கை அடித்து தூக்கி போடுறான். அவ்வளோதான், மெக் ரொம்ப தூரமாக பறந்து போய் விழுறான் கழுகுருகத்தோட. இப்போ ஜிமின் இதெல்லாம் பார்த்தும் இருப்பான், சேம் டைம் அதை கேட்டும் இருப்பான். இப்போ ஜிமின் தான் டக்குன்னு ரெஸ்ட் ரூமில் போயிடுறான். போயிட்டு, டயாங் அப்போ நீ என்ன காப்பாற்ற வந்திருக்கியா? அப்போது அண்ணா சொன்ன ஆள் நீ இல்லையா? அப்போ என்ன காப்பாற்ற தான் நீ வந்திருக்கியா டயாங்? ஆனால் நீ ஒரு கழுகு டயாங், என்னை எப்படி உன்னால் பாதுகாக்க முடியும்? ஐயோ எனக்கு புரியலை. இவனை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. இவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இவனுக்கும் எனக்கும் ஒரு கதையே இருக்கிற மாதிரி எனக்கு ஏன் ஃபீல் ஆகுது? அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ ஒரு கழுகாக இருக்கானே, எனக்கு ஒன்றும் புரியலை. டயாங் நீ கழுகுனா நீ அப்போ எனக்கு எதிரி இல்லையா? கழுகும் பாம்பும் எதிரி தானே. நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இதுக்கு ஆன்சர் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, நம்ம அவனை கழுகா பார்த்ததை அவன்கிட்ட சொல்லக்கூடாது, சுகாக்கிட்டேயே சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் டயாங்க்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நான் டயாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் யோசிச்சுட்ருக்கான். இப்போ டயாங் தான், ஜிமின் ட்ரெஸ்அப் ஆகிட்டியா? ஜிமின் டயாங் இந்த வர அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வரான். இப்போ டயாங் தான், ஜிமின் நீ ஓகே தானே? நான் ஓகே தான் டயாங். அப்புறம் என்ன? அப்புறம் இல்லை ஒன்றும் இல்லை டயாங். சரி தூங்கலாமா? சரி ஓகே. நீ ஃப்ரெஷ்அப் ஆகலை? நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் வந்தேன். சரி ஓகே டயாங் அப்படி சொல்லிட்டு இப்போ தூங்கலான்னு போகிறாங்க. இப்போ ஜிமினும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பட் 2 பேருக்குமே தூக்கம் வரல. இப்போ டயாங் தான் மெக்க எப்படியாவது வருவானா அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். அப்படியே அந்த விண்டோ சைட் பார்த்துட்டே இருக்கான். இப்போ இங்கே ஜிமின் தான், டயாங் சொல்லு ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் திரும்புறா ஜிமின் பக்கத்தில். இப்போ ஜிமின் அவ்வளோ க்ளோஸாக பக்கத்தில் தான் வந்து படுத்துட்ருக்கான். இப்போ டயாங் தான், என்ன ஜிமின்? டயாங் என்னோட ஐஸை மட்டும் பாரு. என்னோட ஐஸை மட்டும் பாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் ஜிமினோட ஐஸை அப்படி பார்த்துட்ருக்கான். இப்போ 2 பேரோட ஐஸில் இருந்தால் அவ்வளோ டியர்ஸ், அந்த டியர்ஸோட 2 பேர் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் அவனை அறியாமலேயே டயாங்கை போய் கிஸ் பண்ணுறான். ஜிமின் என்ன பண்ணுற? டயாங் எனக்கு உன்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது டயாங். உன்னை நான் இழந்துடக்கூடாதுன்னு தோணுது டயாங். அப்புறம் டயாங் உனக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுதா அப்படி சொல்லி ஜிமின் கேட்டுட்ருக்கான். இப்போ டயாங் தான் ஜிமினோட ஐஸையே பார்த்துட்டு, ஜிமின் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு டயாங். என்ன கேட்கணும்? எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நீ ஹியூமனா இல்லைனா அப்படி சொல்லி டயாங் ஜிமினோட ஐஸை பார்த்து கேட்டுட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், என்ன டயாங் கேட்க போகிற? அதான் உனக்கு நான் யாருன்னு தெரியுமே. என்ன சொல்கிற ஜிமின்? ஆமாம், உனக்கு நான் யாருன்னு தெரியும் தானே? ஜிமின் எனக்கு தெரியும் டயாங், உனக்கு நான் யாருன்னு ஸ்டார்டிங்கே தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ யாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் டயாங். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல, நீ என்னை அழிக்கணும்னு வந்தியா இல்லை என்னை காப்பாற்றணும்னு வந்தியா? ஜிமின்
சொல்லு டயாங், என்னை பாதுகாக்கணும்னு வந்தியா, இல்லை மற்ற கழுகுங்க மாதிரி என்னை ஒரேடியாக அழிக்கணும்னு வந்தியா டயாங், சொல்லு அப்படி சொல்லி டியர்ஸோட டயாங்கோட ஐஸை மட்டும் பார்த்து ஜிமின் கேட்டுட்ருக்கான். இப்போ டயாங் தான் ஜிமினோட ஐஸை பார்த்து, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்ப உன்னை எப்படியாவது என் கூட கூட்டிகிட்டு போகணும், எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி உன்னை நான் மேரேஜ் பண்ணி எங்கள் அப்பா கையில் உனக்கு கொடுத்துட்டு உனக்கு சொந்தமானதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சோம். அப்புறம் உன்னையும் உன்னோட நாக வம்சத்தையும் அழிக்கணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ எனக்கு அந்த டாட் இல்லை ஜிமின். உன்னை பார்த்து ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன அறியாமலேயே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சது ஜிமின். எனக்கு நான் கழுகு, நீ நாகன்றதை என்னால் யோசிச்சு பார்க்க முடியல ஜிமின். எனக்கு எப்படி தோணுது தெரியுமா, உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு போன ஜென்ம, எனக்கு தெரியல ஜிமின், போன ஜென்மத்தில் நம்ம ஒன்றா இருந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தோண்டிகிட்டே இருக்கு ஜிமின். அன்றைக்கி உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணல, அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கமே வரல. அப்பா ஒன்றா மேரேஜ் பண்ணணும், ஒன்று அங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தார். அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி நைட்டு லேட்டாக தான் தூங்கினேன். அப்போ உன்னோட ட்ரீமில் என்ன சொல்ல வர டயாங், என்னோட ட்ரீமில் நான் உன்னையும் என்னையும் ரொம்ப க்ளோஸாக, அதாவது நமக்கு மேரேஜ் ஆகி நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நான் என்னோட ட்ரீமில் பார்த்து ஜிமின். டயாங், என்ன சொல்கிற? ஆமாம் ஜிமின், நான் அப்படி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே நான் ஃபிக்ஸ் பண்ணேன், ஒன்று நான் ட்ரூவாக மேரேஜ் பண்ணிக்கணும். எதுக்கு எங்கள் அப்பா அவங்களோட ஃபேமிலி எல்லாரையும் அழிக்கணும்னு நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் மெக் எதுக்கு உன்னை தாக்க வரான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கி அப்பா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி மெக்கிட்ட பேசினாங்க. மெக்கோ சொன்னான் உங்கள் அப்பா கொஞ்சம் சரியில்லைன்னு. அதனால தான் எங்கள் அப்பா கிட்ட பேசிவிட்டு எங்கள் அப்பாவை பற்றியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் நினச்சேன். ஜிமின், உனக்கு நான் ஃபேக்காக இருக்கணும்னு நினைக்கல ஜிமின். எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா ஏதோ தப்பு பண்ணுறாரு ஜிமின், அதை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் கழுகுதான் ஜிமின், இல்லைன்னு நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீயும் ஒரு நாகம்னு தெரியும், அதாவது நாக தேவதைன்னு தெரியும். இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின். ஏன் கழுகும் நாகமும் லவ் பண்ணக்கூடாதா? அப்படி லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா ஜிமின்? டயாங், எனக்கு அதை பற்றி தெரியாது டயாங். ஆனால் உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு டயாங். உனக்கும் எனக்கும் ஒரு நீடித்த ஒரு உறவு இருக்கிற மாதிரி எனக்கு ஏன் ஃபீல் ஆகுதுன்னு தெரியல டயாங். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னோட பாட்டி என்கிட்ட ஒன்று சொன்னாங்க டயாங். என்ன சொன்னாங்க? அது வந்து எனக்கு முன் ஜென்மத்தில் நடந்தது இந்த ஜென்மத்திலையும் அப்படியே நடக்கும்னு சொன்னாங்க டயாங். என்ன புரியலை ஜிமின், இதை டயாங் கிட்ட சொல்லாமா வேணாமா? அது டயாங், எனக்கு அது சரியாக தெரியல, அது நீயா இல்லையான்னு. எனக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. நீ நானும் முன் ஜென்மத்தில் லவ் பண்ணுமா இல்லையான்னு அது எப்படி டயாங் தெரிஞ்சுக்கிறது? அப்படி சொல்லி ஜிமின் டயாங்கை பார்த்து கேட்டுட்ருக்கான். இப்போ டயாங் தான் முன் ஜென்மமா? ஆமாம் டயாங், முன் ஜென்மத்தில் நான் ஒரு பர்சனை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணியிருக்கேன்னா என்னை இன்னொரு பர்சன் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணியிருக்காங்க. கடைசியில் நான் லவ் பண்ண பர்சனோடையும் என்னால் சேர முடியல, என்ன லவ் பண்ண பர்சனாலையும் என் கூட சேர்ந்து வாழ முடியல. அப்படியே நாங்கள் 3 பேரும் இறந்துட்டோன்னு பாட்டி
பாட்டி சொன்னாங்க டயாங். எனக்கு என்ன தெரியல. இன்னைக்கு ஜேகே என்ன சொன்னான்? இன்னைக்கு ஜேகே யாரையாவது லவ் பண்ணுறியான்னு கேட்டான். அப்போ எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு டயாங். உன்னை தான் யோசித்தேன் நான். ஏன் யோசித்தேன், எதுக்கு யோசிச்சேன்னு தெரியல டயாங். எனக்கு அது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது டயாங். எனக்கு தெரியணும், முன் ஜென்மத்தில் உனக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு உறவு இருக்குமா? நீயும் நானும் முன் ஜென்மத்தில் நம்ம 2 பேரும். ஜிமின், ஒரு நிமிஷம். என்ன ஆகுது? உன் ஃபேஸ் கலர் ஏன் சேஞ்ச் ஆகுது டயாங்? நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டுருக்கேன் டயாங். என்னோட பவர் ஃபுல்லாக என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு நைட்டு தான் எனக்கு என்னோட பவர் ரிட்டன் கிடைக்கும் டயாங். ஏன்னா நான் தானே நகை தேவதை. எல்லா நகினியோட எல்லா வீக்னஸையுமே அது எனக்குள்ளே வந்துடும். அப்போது அவங்களோட எல்லா வீக்னஸையும் சேர்த்து நான் ரொம்ப 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 வீக் ஆகிடுவேன் டயாங். ஜிமின், இது எப்படி சரி பண்ணுறது? ஒன்று மார்னிங்குள்ளே நான் எப்படி ஜிமின் சரி பண்ணுறது? எனக்கு தெரியாது டயாங். எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னோட அண்ணாக்கு தான் தெரியும். அண்ணா அவனும் இப்போ ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கான். அவனுக்கும் இப்போ காண்டாக்ட் பண்ணி கேட்க முடியாது. ஜிமின் என்னை பாரு ஜிமின். டயாங், ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஜிமின் என்னை பாரு அப்படி சொல்கிறப்ப இப்போ டயாங்க்கு தோணுது. அப்போ அந்த டைமில் நான் அவனுக்கு என்ன வேணால் பண்ணுவேன்னு சொன்னேன். மெக் சொன்னது தான் ஞாபகம் வருது டயாங்க்கு. இப்போ மெக் சொன்னது நல்லா யோசிச்சு பார்க்குறான். இப்போ ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின், டயாங் சொல்லு, என்னை பாரு. பார்க்குறேன், சொல்லு. என்ன டயாங்? ஜிமின், நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். முன் ஜென்மத்தில் நீ நானும் லவ் பண்ணமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை மட்டும்தான். நீ எனக்கு மட்டும்தான் ஜிமின். டயாங் அண்ணா ஐம் சாரி ஜிமின். உன்னை நான் மார்னிங்குள்ளே நார்மலாக கொண்டு வரணும்னா நீயே நானும் என்ன சொல்கிற டயாங்? ஜிமின், நீ நானும் ரொம்ப க்ளோஸாக அதாவது டயாங் என்ன சொல்ல வர அப்படின்னா? ஆமாம் ஜிமின், அப்படி தான். நீ என்னை லவ் பண்ணுறதானே? உனக்கு தோணுதில்லை நீ என்ன லவ் பண்ணுறேன்னு? ஆனால் டயாங், நான் இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணல டயாங். நீ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டே ஜிமின். என்ன சொல்கிற டயாங்? அதான் என்ன கெஸ் பண்ணி நீயே கன்ஃபார்ம் பண்ணிட்டியே நீ என்ன லவ் பண்ணுறேன்னு. இதுக்கப்புறம் என்னால் அமைதியாக நீ இப்படி பெயினோடு இருக்கிறத பார்க்க முடியாது ஜிமின். என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் ஜிமின் அப்படி கிஸ் பண்ணுறான் லிப்ஸில். டயாங் என்ன பண்ணுற? ஜிமின் எதுவும் பேசாத அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட ட்ரெஸ்லாம் அப்படியே அன்பட்டன் பண்ணிகிட்ருக்கான். டயாங் அப்படி சொல்கிறப்ப இப்போ அப்படியே பாடி ஃபுல்லாக ரப் பண்ணி கிஸ் பண்ணி பைட் மார்க்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்படியே ஜிமினோட எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி போட்டு டயாங்கோட எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி போட்டு இப்போ டயாங் தான், ஐம் சாரி ஜிமின், உனக்கு ஓகே தானே? டயாங் அது வந்து அப்படின்ட்டு ஜிமின் தான் டயாங்கை பார்த்துட்ருக்கான். இப்போ டயாங்கோட லெஃப்ட் சைடு அந்த செஸ்ட் கிட்ட தான் ஒரு மச்சம் மாதிரி இருக்குது. அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் பெருசாக ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஜிமின் அதை பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் அவனோட ரைட் சைடும் அவனுக்கு ரைட் சைடு அதே மாதிரி அந்த ரவுண்டாக அந்த மச்சம் இருக்கும். இப்போ ஜிமின் தான் பார்க்குறான். டயாங், உனக்கு இந்த மச்சம் என்னோட பர்த் மார்க். ஏன்
டயாங் எனக்கு எனக்கு ரைட் சைடு இருக்கு டயாங் அப்படின்றான். இப்போ டயாங் தான் பார்க்குறான். ஜிமின் என்ன எனக்கு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமாம். அப்போ டயாங் அது நீதானா? என்ன புரியல. எங்கள் பாட்டி சொன்னாங்க நான் 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 லவ் பண்ண அந்த பர்சன் என் கண்ணு முன்னாடி வந்தாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவங்களோட லெஃப்ட் சைடு செஸ்ட்டு கிட்ட இந்த மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக ஒரு மச்சம் இருக்கும்னு சொன்னாங்க டயாங். அப்போ அது நீ தானா? நான் நான் போன ஜென்மத்தில் கூட தான் இருந்தேனா? நீயும் நானும் லவ் பண்ண மாட்டாயா? ஜிமின் ஜிமின் என்ன சொல்கிறேன்? டயாங் எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். எனக்கு எல்லாத்துக்கும் ஓகே தான் டயாங். எனக்கு நீ என் கூட இருந்தால் போதும் டயாங். நான் விட மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன். நம்ம மார்னிங்கே என்னோட நகைக்கோட்டைக்கு போயிட்டு என்னோட பாட்டி அறையில் ஒரு அதை நான் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்ன உனக்கு முழுசாக தரேன் டயாங். ஜிமின் ஆமாம் டயாங், நான் என்ன முழுசாக உன்கிட்ட தரேன் டயாங். எடுத்துக்கோ, நான் உனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான் டயாங். போன ஜென்மத்தில் உன்னை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் உன்னை யாருக்காகவும் மிஸ் பண்ண மாட்டேன். அது அவனாக இருந்தாலும் அவனுக்காகவும் நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் டயாங். யார்? நான் சொன்னல என்ன ஒரு பர்சன் லவ் பண்ணாங்கன்னு. அவனை வந்து உன்னை என்கிட்டேருந்து பிரிக்கணும், இல்லை என்ன அவன் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சாலும் நான் உன்னை யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை விட்டுட்டும் போக மாட்டேன் டயாங். அப்படி சொல்லிட்டு டயாங்கை இழுத்து ஜிமின் ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ டயாங்க்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டயாங் டியர்ஸோட ஜிமின் எதுக்கு இப்படி அழுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் நம்ம 2 பேர் மீட் பண்ணிட்டோம்ல. இப்போ நீங்கள் பாரு, உன் பாடிலாம் சேஞ்ச் ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகுது ஜிமின். டயாங் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை டயாங். எந்த ஜென்மத்திலேயாவது உன் கூட லைஃப் லாங் வாழணும் டயாங். அதுக்கு முன்னாடி நம்ம போன ஜென்மத்தில் நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றத பார்க்கணும் டயாங். அப்போ தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்க முடியும் டயாங். ப்ளீஸ் டயாங். சரி ஓகே ஜிமின், அதை நம்ம மார்னிங் பேசலாம். இப்போ உனக்கு ஓகே தானே? ஓகே தான். அப்படி சொல்லி இப்போ ஜிமின் தான் டயாங்கோட நெக் மேலே 2 ஹேண்டையும் போட்டுட்டு டயாங்கோட நெக்கை லைட்டாக இழுத்து டயாங்கோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான் ஜிமின். இப்போ டயாங் தான் அப்படியே இன்சர்ட் பண்ணுறா ஜிமினுக்கு. டயாங் வலிக்குது, டயாங் பெயினாக இருக்குது டயாங். ஜிமின் அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோ. டயாங் வலிக்குது, டயாங் பெயினாக இருக்குது. ஜிமின் இப்போ டயாங் தான் ஜிமின் அப்படி சொல்கிறப்ப டயாங்கோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். இப்போ ஜிமின் அதை பார்த்துட்டு எனக்கு பெயின் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எனக்கு சொந்தமாயிட்ட, நான் உனக்கு சொந்தமாயிட்டேன் டயாங், எனக்கு அது போதும். இது எனக்கு பெரிய பெயினாக தெரியல டயாங், எனக்கு நீ லைஃப் லாங் கிடச்சா மட்டும் போதும். அவங்களுக்குள்ள அந்த லவ் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு, அவ்வளோ டியர்ஸோட. என்ன சொல்கிறது, அவங்க 2 பேர் யார், முன் ஜென்மத்தில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கூட தெரியாமல், அதை பற்றி என்ன சொல்கிறது, அவங்க எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஆனால் ஜிமினை பொறுத்த வரைக்கும் டயாங் அவனுக்கு கிடச்சிட்டான். டயாங்கை பொறுத்த வரைக்கும் ஜிமினை சேஃபாக, ஜிமினுக்கு எந்த பெயினும் இல்லாமல் ஜிமினை நம்ம நார்மலாக மாற்ற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜிமின் சொன்ன மாதிரி முன் ஜென்மத்தில் எனக்கும் அவனுக்கும் ஒரு காதல் கதை இருந்துச்சுன்னா அது என்ன கதையாக இருக்கும் அப்படின்னு தான் 2 பேருமே யோசிச்சுட்ருக்காங்க. அப்படியே அவங்களோட மேக் அவுட் ஒரு 4 hours கிட்டே போகுது. ஜிமினுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் அந்த பெயினை அவன் காட்டல. என்ன சொல்கிறது, லைட்டாக ஒரு ஸ்மைல், அப்படியே அவன் ஐஸில் டியர்ஸ். டயாங்கை பார்த்துட்டு டயாங்கோட நெக்கை டைட்டாக பிடிச்சிட்டு டயாங் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு டயாங் அந்த மேக் அவுட் பண்ணும்போது
டயாங் கிஸ் பண்ணிட்டு என்னை விட்டு போகாத ஜிமின். ஜிமின், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஜிமின். நீ என்னை விட்டு போயிடாத ஜிமின். நான் கழுகுனேன்னு இல்லை, நான் போக மாட்டேன். நீ என்னோட டயாங். நீ கழுகா இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. உன் கையால் என்னை கொன்னாலும் ஜிமின், இல்லை நீ என்னை கொன்னாலும் எனக்கு பரவாயில்ல டயாங். எனக்கு நீ கிடச்சிட்ட, எனக்கு அது போதும் டயாங் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் டயாங் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்படி தான் அவன் மேக் அவுட் முடியுது. இப்போ 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்ருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பவர்லாம் கிடைக்கிறது ஜிமினுக்கு அப்படியே தெரியுது. அவனோட பவர் மட்டும் இல்லாமல் அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ பவர் கிடைச்ச மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்போ ஜிமின் தான் திரும்பி டயாங் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, டயாங் சொல்லு ஜிமின், நாளைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock நம்ம என்னோட நாகமாளிகைக்கு போகலாமா? ஏன் ஜிமின்? அதான் சொன்னல, என்னோட பாட்டி ரூமுக்கு போனால் நம்மளோட முன்ஜென்ம கதையை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நாளைக்கு ஜெக்கியோட பேரண்ட்ஸ் வராங்க தான். என்னோட அண்ணாவும் வராந்தான். உன்னோட அண்ணா வராங்களா? ஆமாம், இதை பற்றி நான் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். அப்புறம் உங்கள் அப்பா பற்றியும் நான் உன்கிட்ட பேசணும். ஜிமின், எங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியுமா? டயாங், இப்போ எதுவும் கேட்காத. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு நம்ம என்னோட பாட்டி வீட்டுக்கு போகிறோம். சரி ஓகே ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் ஜிமினோட ஃபோர்ஹெட்டில், சரி ஓகே தூங்கலாமா? ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிற ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணல. அவ்வளோ டைட்டாக 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ ஜேகே தான் ஜிமினோட டோரை தட்டிகிட்ருக்கான். ஜிமின் இருக்கியா அப்படி சொல்லி தட்டிகிட்ருக்கான். இப்போ எங்கள் ஜிமின் தான், டயாங் யாரோ டோரை தட்டுற மாதிரி இருக்குது ஜிமின், அது நம்மளோட ரூமில் பக்கத்து ரூமை யாரோ தட்டிகிட்ருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டயாங்க டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், என்ன பக்கத்து ரூமா? டேய் அது ஏன் ரூம்டா? உன்னோட ரூமா? ஆமாம்ல, ஐயோ போச்சு, ஒயனா இல்லை அவங்க அண்ணாவா? இந்த ஜிகே இருக்கானே டயாங் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்ல மறந்துட்டேன்? அந்த ஜேகே எனக்கு 1 month டைம் கொடுத்துருக்கான். டைமா? எதுக்கு? அவன் என்னை லவ் பண்ணுறானா? என்ன சொன்ன? இருக்கா அவனுக்கு? டயாங் வேணாம். அது மட்டும் இல்லை, அவன் என்னோட பிரதர். அது மட்டும் இல்லாமல் நான் ஜங்குக் யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்ன? ஆமாம் டயாங், ஜங்குக் அவங்களோட பையன்றதை வெளியே சொல்லாமலே ரகசியமாக வச்சுருக்காங்க. எனக்கு என்னவோ அது தப்பாக படுது. நான் ஜேகே யாருன்னு கண்டுபிடிக்கணும் டயாங். அது வரைக்கும் நீ ஜேகே கிட்ட இதை பற்றி பேசக்கூடாது, சரியா? சரி ஓகே ஜிமின், நான் ஜேகே கிட்ட இதை பற்றி கேட்க மாட்டேன். சரி ஓகே நான் போகிறேன். எங்கே போகிறேன்? யாருன்னு பார்க்க? இப்படியே வா. என்னது இப்படியே வா? தாரு அப்படி சொல்கிறான் டயாங். இப்போ ஜிமின் தான் பார்க்குறோம். ஐயோ டயாங் போ டயாங், அப்படி திரும்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். நான் தான் நைட்டு எல்லாம் பார்த்துட்டேனே. அப்புறம் போ டயாங் திரும்பிடா. சரி ஓகே அப்படி சொல்லி டயாங் திரும்புகிறான். இப்போ டயாங் அப்படி திரும்பி பார்க்குறான் லைட்டாக. டயாங் அப்புறம் அவ்வளோதான் அவனுக்கு. சரி அப்படி சொல்லிட்டு டயாங் அந்த பக்கம் திரும்பியிருக்கான். இப்போ ஜிமின் டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகு, சரியா? நான் ரூமுக்கு போய்ட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடி ஆகுறேன். சரி ஓகே. அப்புறம் என்ன? அப்புறம் மார்னிங் கிஸ்லாம் இல்லையா? அது வேறு கொடுக்கணுமா? அப்படி சொல்லிட்டு ப்ளைன் கிஸ் கொடுக்குறான். போதுமா அப்படின்றான். ஏய் என்ன ப்ளைன் கிஸ் கொடுக்குற? எனக்கு மார்னிங் கிஸ் இங்கே லிப்ஸில் வேணும். அதுக்கு வேற ஆள் பாரு, நான் தரமாட்டேன். டே ஜிமின், அப்புறம் ஜேகே முன்னாடி இரு தரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் கிட்ட வரான். கிட்ட வந்து அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். போதுமா? பத்தாதே, இன்னும் வேணுமா? ஆமாம், இன்னும் அதிகமாக வேணும். அதிகமாவா? அதுக்கு வேற ஆளை பாரு, இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியாது ஜிமின். அப்புறம் இதையே சொல்லாத டயாங். இப்போ என்ன, இன்னும் உனக்கு கிஸ் வேணும் அவ்வளோதானே? ஆமாம் அப்படி சொல்லணுன்னு இப்போ ஜிமின் தான் டயாங் கிஸ் பண்ணுறான்.
அப்படியே லைட்டாக பைட் பண்ணுறா. என்னடா பண்ணுற? கிஸ் கேட்டல, நான் இப்படி தான் கொடுப்பேன், அதுக்கு பைட் பண்ணுவியா? பண்ணுவேன். நான் பண்ணாமல் உன்னை யார் பண்ணுவா? அப்படி சொல்லி டயங்கோட சிக்ஸை கிள்றான். இப்போ டயாங் தான், அப்படியா? அப்போ நான் என்ன வேணால் பண்ணலாம்ல. டயாங் வேணாம், அங்கே பாரு இன்னும் என் டோரை தட்டிக்கிட்டே இருக்காங்க, அது ஒயனா இல்லை மெய்டு யாராவது வந்திருக்காங்களா இல்லை ஜேகே வந்திருக்கானான்னு தெரியல. அந்த ஜேகே கிட்ட மட்டும் க்ளோஸாக போனால் போக மாட்டேன், போதுமா? போதாதே. அப்புறம் நீ அவனை பார்த்தா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்ப? நேற்று நைட் கொடுத்தேன்ல, அப்போ எனக்கு ஓகே. ஏன்னா ஆமாம், நீ அந்த பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுப்பேனா நான் அடிக்கடி ஜேகே கிட்ட போய் க்ளோஸாக இருப்பேனே. ஏன்னா என்ன சொன்ன? ஐயோ டயாங், அந்த பனிஷ்மெண்ட் எனக்கு வேணும்னு அர்த்தம். அப்போ இப்போவே கொடுக்கவா? டைம் ஆகுது, நம்ம ரெடியாகி போகணும், நீ போய் ரெடி ஆகிட்டு வா. ஜிமின் ஓடா போ, உள்ளே போ அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் டேவை உள்ளே தள்ளி விட்றான். இப்போ டே தான் ஸ்மைல் பண்ணிகிட்டே உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு ஜிமின் நீ இருக்கியே அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் அந்த ரெஸ்ட் ரூம் அந்த மிரர்கிட்ட நிற்கிறான். அந்த லெஃப்ட் சைடு அந்த சொன்ன இல்லையா மச்சம், ஸோ அதை தான் பார்க்குறான். அது வந்து எப்படின்னா ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக ₹2 காயின் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மச்சம். ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கான். இது என்னோட பர்த் மார்க்குன்னு அப்பா சொன்னார். இது அவனுக்கு ரைட் சைடு இருக்குது. எனக்கு புரியலை, எங்கள் 2 பேருக்கு இருக்குன்னா உண்மையாகவே எங்கள் 2 பேருக்கும் முன்ஜென்ம தொடர்பு இருக்கா அப்படி சொல்லி டயாங் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறான். இப்போ ஜிமின் தான் வெளியே வந்து பார்த்தா ஜேகே தான் டோர் அவ்வளோ கோவமாக தட்டிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜிமின் எங்கே போனேன்? ஜேகே அது வந்து டயாங் கால் பண்ணான் ஒரு மார்னிங் 5 o'clock, அதான் அவனை போய் பார்க்க போனேன். ஏன் நைட்டு பார்க்கலையா? நைட்டு நான் தூங்கிட்டேன் ஜேகே, அதான் மார்னிங் அவன் கால் பண்ண உடனே போனேன். ஓ அப்படியா, சரி வா. எங்கே வா? இல்லைடா, டோரை ஓப்பன் பண்ண உன்கிட்ட பேசணும், ஒரு ரூமுக்கு தான் கூப்பிட்டேன். ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் தான் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க 2 பேரும். இப்போ ஜேகே தான் வந்து ஜிமினோட பெட்டில் உட்காந்துட்டு ஜிமின் இங்கே வா. ஏன்னா எதுக்கு? இங்கே வா ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படி ஜேகேவோட லேப்லேயே வந்து உட்காடுறான். என்ன பண்ணுற ஜேகே, என்னை விட்டு யாராவது வருவாங்க, ஒயன் இல்லை டயாங் வருவாங்க. சரி எதுக்கு இப்போ அடிக்கடி டயாங்கோட ரூமுக்கு போகிற, டயாங்க உன்னோட லேபில் படுக்க வைக்கிற? எனக்கு புரியல, என்ன நடக்குது? அது வந்து ஜேகே இவங்கிட்ட சொன்னால் என்ன ஆகும்? அவ்வளோதான், இவனை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும், இப்போதைக்கு சொல்லக்கூடாது. அவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி தானே இருப்பாங்க. ஏன் ஒயன் ஏதாவது ஃபீல் பண்ணி அழுதா கூட என் லேப்பில் படிக்க வைப்பேனே. ஓ அப்படியா? ஆனால் எனக்கு பொசசிவ் ஆகுது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஜேகே? நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, அதனால் நீங்கள் என்கிட்ட அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஜிமின் சொல்கிறது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போ ஜேகே தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்படியா, உண்மையாவா? அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாதா? எடுத்துக்கக்கூடாது. என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? தள்ளுங்க, நான் போகிறேன். எங்கே போகிறேன்? ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வெளியே போகிறேன் டயாங் கூட. இப்போவும் அவங்க கூட தான் வெளியே போவியா? ஐயோ எனக்கு பர்சனலாக ஒரு ஒர்க் இருக்குது, அதுவும் இல்லாமல் டயாங் அவங்களோட அங்கிள் பார்க்க போகிறான், ஸோ அதனால் 2 பேரும் போகிறோம். நானும் வரட்டுமா? இல்லை வேணாம், நாங்கள் 2 பேர் போய்க்கிறோம். ஏன்? நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேணாம் ஜேகே, வேணாம், நாங்கள் 2 பேர் போயிட்டு வரோம். சரி ஜிமின் சொல்லுங்கள் ஜேகே. ஜிமின் சொல்லுங்கள் ஜேகே அப்படின்னு ஜேகேவை பார்த்து தான் ஜிமின் கேட்டுட்ருக்கான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜேகே என்ன பண்ணுறீங்க, விடுங்க அப்படி சொல்லி ஜிமின் தான் தள்ளி வந்துட்டு, என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்போ கிஸ் பண்ணீங்க, அப்புறம் என்ன இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படி சொல்லி ஜிமின் கேட்டுட்ருக்கான். இப்போ இங்கே ஜேகே தான், என்ன ப்ராப்ளமா? நேற்று உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து என் மைண்ட் செட் ஃபுல்லாக நீ மட்டும் தான் இருக்க. எப்போ நீ ஓகே சொல்வ, எப்போ மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம் அப்படி தான் தோணுது. தப்பாக வேறு தோணுது. தப்பாக தோணுதுன்னா
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இங்கே பாருங்கள் ஜெகே, நீங்கள் பேசுகிற சரியில்லை, போங்க வெளியே. ஜிமின், ஜெகே போங்க, உங்கள் மேலே நான் நிறைய ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் என் ஃப்ரெண்டோட அண்ணா. நான் உன் ஃப்ரெண்டோட அண்ணா மட்டும் இல்லை, எனக்கு ஹஸ்பண்ட். யார் சொன்னா? நான் சொல்லலை, போங்க நீங்கள். ஜிமின், ஜெகே அப்படின்றப்ப இப்போ ஜிமின் தான் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கான். இப்போ ஜெகே வந்துட்டே இருக்கான் முன்னாடி. பெயிண்டிங் மாதிரி இது பண்ணியிருப்பான். அதாவது அன்றைக்கி டயாங் கிட்ட அப்படி சொன்னா இல்லையா, அதுக்காக சும்மா பெயிண்டிங் மாதிரி சும்மா டயாங் வந்து ரிட்டன் கேட்டானா நான் பெயிண்ட் பண்ணுவேன் அப்படின்றது அதை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக பெயிண்ட் வாங்கி வச்சுருப்பான். பின்னாடியே போயிட்டு அந்த டேபிள் மேலே போய் கையை வச்சிடுறான். அப்போ அந்த பெயிண்ட் வந்து அவனோட கையில் ஒட்டிடுது. இப்போ ஜெகே கிட்ட வந்துகிட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான் வேணாம் ஜெகே, வராதிங்க அப்புறம் அவ்வளோதான், உங்களுக்கு என்ன வேணால் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஜெகே பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறான். அப்போ அந்த பெயிண்ட் வந்து ஜெகேவோட அப்படியே அந்த ஷர்ட்டில் வந்து ஒட்டிக்குது. இப்போ ஜெகே தான், ஜிமின் என்ன பண்ண, இங்கே பாரு, நான் ஆஃபீஸ் போகணும், என்ன பண்ணி வச்சுருக்கேன்? ஆஃபீஸ் போகிறீங்களா? ஐயோ ஐ எம் ரியலி சாரி, ஒயிட் ஷர்ட் வேறு, ஐயோ நான் வேணால் வாஷ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜெகேவோட பட்டன்ஸ்லாம் ஹேண்ட் பட்டன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜெகே தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்படியா, நீ வாஷ் பண்ணி தரியா? இல்லை நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லை மெய்ட் கிட்ட கொடுங்க, அவங்க பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி தள்ளி வரான். இப்போ ஜெகே தான் மீதி இருக்க ஒரு 2 பட்டன்ஸை அவன் ஹேண்ட் பட்டன் பண்ணி அப்படியே அந்த ஷர்ட்டை அப்படியே என்ன சொல்கிறது, அந்த ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜெகேவோட ஹேண்டில் இருக்க அந்த டேட்டூவெல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு, என்ன ஹேண்டு ஃபுல்லாக டேட்டூ போட்டிருக்கீங்களா? இந்த சைடு ஹேண்டு ஃபுல்லாக டேட்டூ போட்டிருக்கீங்களா? ஆமாம், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்ருக்கான். அப்படியே ஜேகேவை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். அப்போ ஜேகேக்கு அவனோட ஸ்டொமக் கிட்ட இவங்களுக்கு ஒரு செஸ்ட்டு கிட்ட மார்க் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஜேகேவோட ஸ்டொமக் கிட்ட இருக்குது. இப்போ ஜிமின் தான், ஜேகே உங்கள் ஸ்டொமக் உங்களோட ஸ்டொமக் கிட்ட அது 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 என்னது அப்படி சொல்லி ஜிமின் ஒரு மாதிரி தயங்கி கேட்டுட்ருக்கான். இப்போ ஜேகே தான், அதுவா என்னோட பர்த் மார்க், நான் பிறந்ததுலேருந்து இருக்குது. என்ன ஜங்குக், அது உங்களோட? ஆமாம், பர்த் மார்க். ஏன், என்னாச்சு? உனக்கு அந்த மாதிரி இருக்காண்ணா? நான் வேணா பார்க்கவா? இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும், நீங்கள் வெளியே போங்க. இல்லைடா, நான் வந்து இல்லை, நீங்கள் வெளியே போங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு ஜெகே பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்போ வெளியே தள்ளி விட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்போது ஜெகே தான் அந்த பர்சனா? அப்போ இவன் வந்துட்டானா? கண்டிப்பாக இவன் என்னையும் டயாங்கையும் ஒன்றா இருக்க விட மாட்டானே. ஆனால் நான் இவனையும் லவ் பண்ணியிருக்கேனே. லாஸ்ட்டாக தான் நான் இவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். டயாங்கை மட்டும்தான் நான் ரொம்ப லவ் பண்ணேன். ஆனால் இவனும் வந்துட்டான். டயாங்கும் இங்கே தான் இருக்கான், ஜேகேவும் வந்துட்டான். இப்போ என்ன நடக்கும் அவங்க 2 பேருக்குள்ள? என்னால் அவங்க 2 பேருக்குள்ளே ஃபைட் வருமா என்ன அப்படி சொல்லி ஜிமின் யோசிச்சுட்ருக்கான். இப்போ டயாங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜிமின் கால் பண்ணுறான். இப்போ ஜிமின் ஃப்ரெஷ்அப் கூட ஆகலை அப்படின்னு நின்றுட்டுருக்கான். இப்போ டயாங் காலை பார்த்துட்டு, டயாங், ஜிமின் நான் ரெடி ஆகிட்டேன், டைம் ஆகுது, போகலான்னு சொன்னியே, ஒரு நிமிஷம் இரு டயாங் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரெடி ஆகிட்டு வரான். இப்போ டயாங்க ரெடி ஆகிட்டு வெளியே தான் நின்றுட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் வந்துட்டு ஒயின் ரூமுக்கு போயிட்டு ஒயின்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இது ஜேகே மேலேருந்து பார்க்குறான். இப்போ ஜிமின் கரெக்டாக கதவு கிட்ட போயிட்டு திரும்பி ஜேகேவை மேலே பார்க்குறான். பார்த்துட்டு, ஜேகே நான் இப்போ போயிட்டு எல்லாமே தெரிஞ்சுட்டு வருவேன், அப்போ தான் தெரியும் நீ நல்லவனா இல்லையா, நீ என்ன ட்ரூவாக லவ் பண்ணியா இல்லையா அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரியும் ஜேகே. நான் அப்போ வந்து உனக்கு ஆன்சர் பண்ணுறேன், வெயிட் பண்ண அப்படி சொல்லி ஜேகேவை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் வெளியே போகிறான். இப்போ டே தான், என்னாச்சு ஜிமின்? ஒன்றும் இல்லை, ஒயனை பார்த்தேன். ஓகே வா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஒயனோட வீட்டில் கார்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு காரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இங்கே டயாங் தான் கார் ஓட்டிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் டயாங்கோட ஹேண்ட் மேலே ஹேண்டை வச்சுட்டு, டயாங் சொல்லி ஜிமின், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? சொல்லு, என்ன? யாராவது உன்கிட்ட என்ன அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? விட மாட்டேன், அவங்களுக்கு கொன்னுடுவேன்.
அவங்கள கொண்டாவது உன்னை நான் என்கிட்ட வச்சுப்பேன். யார்கிட்டையும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜிமின். நீயே என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னை விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த திங்கிங்லாம்? இதெல்லாம் தேவையில்லாதது. சரியா, போகலாமா? டயாங் அது வா ஜிமின். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நம்மளோட முன்ஜென்ம கதை எப்படி இருக்கும்ன்ட்டு. அதில் நம்ம லவ் பண்ணோமா, இல்லை நம்ம அதில் லவ் பண்ணியிருப்போம்ல, நமக்கு மேரேஜ் ஆகிருக்குமா, நமக்கு பேபிஸ்லாம் இருக்குமா ஜிமின்? தெரியல டயாங், போனால் தான் தெரியும். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிமின். ஃபாஸ்ட்டாக போய் அதெல்லாம் பார்க்கணும். அப்படியா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கியா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபாஸ்ட்டாக போகலாமா? அதான் போயிட்டுருக்கோம்ல அப்படி சொல்லிவிட்டு கரெக்டாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட தான் இப்போ ஜிமின் தான் டேவோட ஹேண்டில், டயாங்கோட ஹேண்டில் ஒரு பிளாக் கலரில் ஒரு கயிறை கட்டி விடுறான். இப்போ டயாங் தான், என்ன ஜிமின் இது? டயாங், ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காத. இது இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்க எல்லாருக்குமே அதாவது நீ கழுகுன்றது அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. அப்புறம் நீ ஒரு ஹியூமனாக என்னோடய ஃப்ரெண்டாக தான் அவங்க கண்ணுக்கு தெரிவேன். ஆனால் ஜிமின், இது இல்லாமலே நான் தெரிவேனே. என்ன சொல்கிற? ஆமாம், இதோ இருக்கே என்னோடய செயின். இதில் இருக்க இந்த ஸ்டோனால் யாராலையும் நான் கழுகுன்னு கண்டுபிடிக்க முடியாது. பரவாயில்ல, இருந்தாலும் இங்கே இருக்க நாகநாகினிகள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் இந்த கயிறு நான் கட்டியிருக்கேன். ஆனால் இந்த கயிறு உனக்கு என்னோட பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணி கட்டினேன். ஜிமின், இந்த பவரை உனக்கு நார்மலாக கொண்டு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? தெரியும் டயாங், எனக்கு இருந்த பவரை விட இப்போ அதிகமான பவர் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதுவெலாம் இல்லை, உனக்காக தானே பண்ணேன் அப்படின்னு நான் இப்போ டயாங் தான் ஜிமினோட சிக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் அப்படி பண்ணாத, ஓகே பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி டயாங்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சரி போகலாமா அப்படி சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளே போக இப்போ ஜிமின் தான் டயாங் எங்கே இரு அப்படி சொல்லிவிட்டு இப்போ முன்னாடி போகிறான். ஜிமின் முன்னாடி போயிட்டு அவனோட ஹேண்டை அங்கே இருக்க தரையில், அதாவது அங்கே என்ன சொல்கிறது, ஃபாரஸ்ட்குள்ளே அந்த கீழே மண் தரை இருக்கும் இல்லையா, அது மேலே கை வைக்கிறான். ஜிமின் ரைட் ஹேண்டை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறான். இப்போ அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் ஆகுது. ட்ரீஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஓப்பன் ஆகி பிரியுது. ரெண்டு ட்ரீஸாக அப்படி தனித்தனியாக பிரிஞ்சுட்டு வருது. இப்போ பெரிய ஒரு கோட்டை இருக்குது. அது அவ்வளோ அழகாக என்ன சொல்கிறது, கோல்டுலேயே செஞ்ச மாதிரி அப்படியே என்ன சொல்கிறது, தகன்னு மின்ற மாதிரி இருக்குது அந்த கோட்டை. டயாங் அதை பார்த்துட்ருக்கான். ஜிமின் இது தான், ஆமாம் இதுதான் நாகநாகினிங்களோட நாகக்கோட்டை அப்படின்றான். இப்போ டயாங் தான், நான் வரல ஜிமின். ஏன் டயாங்? நான் வந்தால் உனக்கு கண்டிப்பாக தோணும். எங்கள் அப்பா சொல்லி தான். இல்லை டயாங், எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஜிமின், இல்லை டயாங், உனக்கும் உங்கள் அப்பா பற்றி எதுவும் தெரியாது. அப்புறம் இப்போ இருக்கிறது உனக்கு அப்பாவே இல்லை. என்ன சொல்கிற ஜிமின்? ஆமாம் டயாங், நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் கூட வா. ஃபஸ்ட்டு நம்மளோட முன் ஜென்ம கதையை தெரிஞ்சுக்கணும். சரி வா அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் தான் டயாங்கோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஹியூமன் வராங்கன்னு தெரிஞ்சாலே அங்கே இருக்க நாகினிங்களாம் ஹியூமனோட உருவத்துக்கு மாறிடுவாங்க. ஸோ அங்கே மாறிட்டு அவங்க என்ன சொல்கிறது, நார்மலாக ஃபுட்டு ரெடி பண்ணுறது, ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் சிலருக்கு போய் கொடுக்கறது, ஸோ வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டடி பண்ணுறது அப்படின்ட்டு. அவங்க அப்படியே அந்த இதுவில் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் டயாங் பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் டேவோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு, டயாங் என்னை மட்டும் பாரு சரியா? ஓகே ஜிமின் அப்படி சொல்லிட்டு டயாங்கோட ஹேண்ட் டைட்டாக பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அதில் 2 பேர் தான். ஜிமின் வந்துட்டியா? ஆமாம் வந்துட்டேன். இவங்க என்னோட ஃப்ரெண்டு. அப்புறம் என்ன உன்னோட ஃப்ரெண்டெல்லாம் புதுசாக கூட்டிகிட்டு வந்திருக்க? அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி பாட்டியோட ரூமுக்கு போகணும், எனக்கு கீ வேணும். இருங்க ஜிமின் தரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போய் கீ எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஆனால் ஜிமின் நீ மட்டும் இல்லை, இவங்க நான் அவங்களுக்கு அப்புறமா என்னன்னு சொல்கிறேன். ஆனால் ஜிமின் நான் சொன்னால் கேட்பீங்கள? சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவங்க தள்ளி போயிடுறாங்க. இப்போ டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ டயாங் தான், ஜிமின் வா டயாங் அப்படி சொல்லிவிட்டு இப்போ அவங்களோட பாட்டி ரூமுக்கு தான் போகிறான். இப்போ அவங்களோட பாட்டி ரூமுக்கு போயிட்டு இப்போ ஜிமின் தான் இப்போ தேடி பார்க்குறான். என்ன தேடுற? அதாவது இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மிரர் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான மிரரா? ஆமாம், நீ போய் நின்னா, நான் போய் நின்னா உன்னோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்.
ஏன்னா ஆமாம், இங்கே இருக்க நாகினிங்களோட கலர் வேறு. நாங்கள் பாம்பாக மாறுறப்ப ஒவ்வொரு கலரில் இருப்போம். என்ன சொல்கிறது, பிளாக்காக இருப்போம், லைட் ப்ளூ கலரில், அப்புறம் க்ரே கலர், அப்புறம் லைட் ஆரஞ்ச், அப்புறம் சாண்டில் கலர் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் கலரில் இருப்போம். ஸோ எங்கள் கலரை அது காட்டாது. அதுக்கு மாறாக எங்களுக்கு ஆப்போசிட் கலரை காட்டும். அதாவது இப்போ நீ கழுகு, உன்னோட கலரை காட்டாது, உனக்கு ஆப்போசிட் கலரை தான் காட்டும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிரர் தெரியுதான்னு பாரு அப்படி சொல்லி 2 பேரும் தேடிட்டுருக்காங்க. டயாங் தேடிட்டுருக்கான். இப்போ டயாங் போய் ஒரு மிரர் முன்னாடி கியூமனாக நிற்கிறான். இப்போ அதில் அவனோட ஸ்டோன் வந்து நார்மல் ஒரு என்ன சொல்கிறது, நார்மல் ரெட் கலரில் இருக்குது. இப்போ அந்த ஸ்டோன் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் மாறுது. ஜிமின் ஜிமின் இதுவா பாரு அப்படி சொல்லிட்டு டயாங் கூப்பிட்றான். இப்போ ஜிமின் பார்க்குறான். இப்போ ஜிமின் வந்து நிற்கிறான். ஜிமினோட நாக கலர் வந்து பிளாக்கு. பட் அங்கே வந்து ஒரு லைட் ஒயிட் கலர் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, க்ரேவும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் ஒரு கலர் மாதிரி தெரியுது. ஆமாம் டயாங் இதுதான் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அவனோட ஹேண்ட் எடுத்து வைக்கிறான், ஜிமினோட ஹேண்டு. பட் அந்த கண்ணாடி வந்து ஓப்பன் ஆகலை. இப்போ ஜிமின் தான் ஏன் ஓப்பன் ஆகலை அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ அவங்க பாட்டி சொன்னது தான் ஞாபகம் வருது. உன்னோட முன் ஜென்மத்தில் நீ காதலிச்ச, நீ உயிருக்கு உயிராக காதலிச்ச அந்த பையனை பார்த்தனா, அப்போது அவன் கூட என் ரூமுக்கு வா, வந்து நம்மளோட நிறத்தை கரெக்டாக காட்டாத ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி முன்னாடி நீ ட்ரூவாக லவ் பண்ண அந்த பர்சனோட ஹேண்டையும் பிடிச்சி அந்த கண்ணாடி மேலே உங்கள் 2 பேரும் ஹேண்டையும் வைங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரகசிய அறை ஓப்பன் ஆகும். அது உள்ளே போ. அது உள்ளே தான் நீ எதிர்காலத்தில் கேட்க வேண்டிய எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இருக்கும் ஜிமின். ஸோ இப்போ ஜிமின் தான் டேவோட ஹேண்டை பிடிச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு எல்லாம் தெரிய போகுது. ஜிமின் தான் அந்த மிரர் கிட்ட ஹேண்ட் எடுத்துகிட்டு போகிறான். இப்போ அங்கே ஒரு சவுண்ட், நான் ஜிமினை பார்க்க வந்திருக்கேன், என்னை விடுங்க, நான் ஜிமினை பார்க்க வந்திருக்கேன், எனக்கு ஜிமினை பார்க்கணும் அப்படி சொல்லி சவுண்ட் கேட்குது. இப்போ ஜிமின் தான் என்ன சவுண்ட் அது, டயாங் வா அப்படி சொல்லிட்டு அந்த மிரரில் அவங்க 2 பேரும் ஹேண்டை வைக்கல. வெளியே போனால் ஜேகே தான் அங்கே இருக்க எல்லாரும் கூட ஃபைட் பண்ணுறான். என்ன இடம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்புறம் நான் ஜிமினை பார்க்கணும் அப்படி சொல்லி ஜேகே அங்கே கத்திட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் ஐயோ இவன் எங்கேருந்து வந்தான் ஜிமின் பார்க்குறான். பார்த்துட்டு டயாங் இந்த ஜேகே இருக்கானே, இரு ஜிமின் நான் போய் பார்த்துக்கிறேன், டயாங் இரு நான் உன்னை அனுப்பி விட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஜேகே கிட்ட போகிறான். ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை நான் இங்கே முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் டியர்ஸ். பை டியர்ஸ்.